ட்ரம்பின் 5 நாள் போர் நிறுத்தம் ஒரு யாழ்ப்பாண பார்வை. உண்மையில சொல்லப்போனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கா பிசினஸ்காரன். அவர் ஒரு கார்ப்பரேட் அரசியல்வாதி என்றபடியாலை இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்று அவர் விடுற அறிக்கைகளுக்கு பின்னால பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் விளையாட்டை தவிர வேற ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. இது வெறும் போர்த்தந்திரம் என்று மட்டும் சொல்லேலாது, இது அப்பட்டமான ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன். ஈரான் மேல தாக்குதல் நடத்த போறதில்லை என்று அவர் சொன்னவுடனேயே உலகச் சந்தையில இந்த கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் விலை சட்டுன்னு குறையத் தொடங்கும். போர் நிக்கப் போகுது, இனி எண்ணெய் ஒழுங்கா வரும் என்று முதலீட்டாளர்கள் நம்புவினம். அந்த நேரத்துல அமெரிக்காவில இருக்கிற பெரிய எண்ணெய் கம்பெனிகளும் ட்ரம்புக்கு செல்லமான முதலீட்டாளர்களும் ஷார்ட் செல்லிங் அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலமா முன்னமே பிளான் பண்ணினபடி பில்லியன் கணக்கில காசு பாத்திடுவினம். ஆயுத கம்பெனிகளின் ஆட்டம். அடுத்தது இந்த லாக்ஹீட் மார்ட்டின், ரேத்தியான் போன்ற ஆயுத உற்பத்தி கம்பெனிகள். போர் வரும் என்றால்தான் இந்த பங்குகளின் விலை எகிரும். இப்ப 5 நாள் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்று ட்ரம்ப் சொன்னவுடனே இந்த பங்குகள் டக்குன்னு விலையிறங்கும். இதுதான் சாட்டு என்று விலையிறக்கி காட்டிட்டு பிறகு மலிவான விலையில அந்த பங்குகளை அள்ளி போடுறதுதான் இவங்களோட பிளான். இது வீரமல்ல, வெறும் மைண்ட் கேம். ஈரான் என்ற பதிலடிக்கு பயந்துதான் அவர் பின்வாங்குறார் என்ற உண்மையை மறைக்க, நான் பேச்சுவார்த்தை நடத்துறன், அதுக்கு ஒரு 5 நாள் டைம் தாரன் என்று சொல்லி ஒரு ஹீரோ கணக்கா சீன் போடுறார். இதால ஒரு பக்கம் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில பேரெடுக்கலாம், இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில வேண்டிய ஆட்களுக்கு காசு பார்த்து கொடுக்கலாம். சுருக்கமா சொன்னா, சண்டை பிடிக்க துணிவும் இல்ல, அதே நேரம் தோத்துப்போட்டம் என்று ஒத்துக்கொள்ளவும் இயலாம உலகத்தையே திசை திருப்பி காசு பார்க்க அவர் ஆடுற ஒரு மைண்ட் கேம் தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தம்.